ஏகசக்கர நகரிலே தங்கியிருக்கிற பஞ்சபாண்டவர்கள் பாஞ்சால தேசத்து இளவரசி திரௌபதிக்கு சுயவரம் நடத்த இருப்பதை அறிகிறார்கள். பொழுதுபோக்காக அங்கு சென்று பார்த்து வரலாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு. ஆனாலும் அன்னையிடம் சொல்வதற்கு அவர்களுக்கு வெட்கம். ஏனென்றால் நடக்க இருப்பது சுயவரம். அம்மாவிடம் சொன்னால் ஏது பிள்ளைகள் பெண்ணாசை கொண்டு விட்டார்களோ என்று எண்ணுவார்களோ என்ற ஒரு நாணம் இயல்புதானே. எனக்கு கல்யாணம் செய்து வையுங்கள் என்று ஒரு பிள்ளை இன்று கூட கூறுகிற அளவிற்கு தைரியம் இல்லாதவனாக தானே இருக்கிறான். இவர்கள் எண்ணத்தை புரிந்து கொண்டு விட்ட குந்தி, மக்களே, நாம் இங்கே இருந்து திளைத்து விட்டோம். சில காலம் பாஞ்சால தேசம் பக்கம் சென்று வருவோமே, அது அழகான ஒரு நகரம் என்று சொன்னார்கள். சுற்றி பார்த்து வருவோமே என்று அவர்கள் எண்ணத்தை புரிந்து கொண்டு அவளும் சம்மதிக்கிறார். எல்லாரும் புறப்பட்டு போய்விடுகிறார்கள். பாஞ்சால தேசத்து அரசன் துருபதன், அவனுடைய மகள் தான் திரௌபதி, பிற்காலத்திலே பாரத போருக்கு மிக காரணகர்த்தாவாக அவதரித்தவள். அநேக தேசத்து அரசகுமாரர்களும் வந்திருக்கிறார்கள் போட்டியிலே கலந்து கொள்ள. பார்வையாளர் கூட்டமும் அதிகமாக இருக்கிறது. கூட்டத்தின் நடுவே பாஞ்சாலியை அழைத்து வந்த அவனுடைய சகோதரன் திருஷ்டதுமன், உங்களை எல்லாம் வரவேற்கிறேன். இங்கே என்ன போட்டி என்று சொன்னால், அதோ இருக்கிறதே மரம், அதிலே ஒரு தங்க மீன் தொங்குகிறது. கீழே இருக்கிறது வில்லும் அம்பும். அதன் அருகாமையிலே ஒரு வெள்ளி தட்டிலே நீர் நிரப்பி இருக்கிறது. இந்த மீனினுடைய நிழல், தண்ணீரில் விழக்கூடிய நிழலை கண்ணோக்கி அந்த மீனை குறிபார்த்து வீழ்த்தக்கூடியவனை என் சகோதரி திரௌபதி திருமணம் செய்து கொள்வாள் என்று ஒரு அறிவிப்பை வைக்கிறார். அதாவது அதனுடைய லட்சியம் மீனினுடைய கண்கள், குறி மீனினுடைய கண்கள் என்று விவரிக்கிறார். பஞ்சபாண்டவர் அனைவரும் பிராமண வேடத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றும் ராஜகுமாரர்கள் என்று யாரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் ஒருவன் மட்டும் அறிந்து கொண்டு விடுகிறான், வந்திருப்பவர்கள் பஞ்சபாண்டவர்கள் என்று. அவன் கிருஷ்ணன். சரி, போட்டியில் யாரெல்லாம் கலந்து வந்திருக்கிறாங்கன்னு பார்த்தா, சிசுபாலன், ஜராசந்தன், சல்லியன், துரியோதனன், அது தவிர அங்க தேசத்து அரசனான கர்ணன். ஆனால் உண்மையிலே யாரெல்லாம் அதற்கு வல்லமை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்த்தால், 3 பேர் தான் தகுதியுடையவர்கள். அத்தனை நுணுக்கமான வித்தையை கற்றவர்கள் அவர்களே. அவர்கள் யார் என்று சொன்னால், ஒருவன் கிருஷ்ணன், அவன் போட்டியிடப் போவதில்லை. அடுத்தவன் கர்ணன், அவன் வேறு ஏதோ காரணத்தினால் புறக்கணிக்கப்பட போகிறான். மற்றவன் அர்ஜுனனே. தவிர எல்லோரும் வில்லெடுத்தவர்களெல்லாம் வீரர்கள் இல்லை என்ற கதையாக அநேகரும் முயற்சிக்கிறார்கள். தோற்று அவமானத்தினால் அமர்ந்து விடுகிறார்கள். ஏதிராப்பா, நம்ம தங்கைக்கு திருமணமே நடக்காதோ என்ற நாணமும் அச்சமும் திருஷ்டதுமனுக்கு வந்து விடுகிறது. அப்போது கர்ணனுடைய முறை வரும்போது கர்ணனை எழுகிறான். கர்ணன் மாவீரனாச்சே, அர்ஜுனனையே போட்டிக்கு அழைத்தவனாயிற்று. அவனுக்கா இது பெரிய காரியம்? வில்வித்தையில் வித்தகனாயிற்று. அவன் எழுந்து வில்லை எடுத்து வளைக்கும் நேரம் திரௌபதி தன்னுடைய இருக்கிலிருந்து கூறுகிறாள், மே கிசி சூத் புத்திர சே விவாக நகுகருங்கி. அதாவது கர்ணன் வீரன்தான், வீழ்த்தக்கூடிய வல்லமை உள்ளவன் தான். அப்படியே அவன் குறிபார்த்து வீழ்த்திட்டா கூட அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் பொய் என்றால், அவன் சூத்புத்திரன், தாண்ட ஜாதிக்காரன், திண்டத்தகாதவன். அவன் மன்னனாக இருந்தாலும் கூட தாழ்த்தப்பட்டவன். அவனை போய் நான் எங்கே கல்யாணம் பண்ணிக்கிறது? அவன் வீரனாக இருந்தால் என்ன, வித்யாபதியாக இருந்தால் என்ன, அவன் தாழ்ந்த சாதி காரணமாக நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்ற உடனே நாணி தள்ளக்க விழுந்து கர்ணன் தன்னுடைய இருக்கையில் போய் அமர்கிறான். ஒரே கலவரம். இது அநியாயம், அக்கிரமம். போட்டியினுடைய கூற்று கொள்கை என்பதெல்லாம் அந்த மீனை வீழ்த்தக்கூடியவனை எவனையும் திருமணம் செய்து கொள்வாள் என்பது தானே. அப்படி இருக்கையில் சாதி பார்க்க இது என்ன? துரியோதனன் முதற்கொண்டு
பல அரசகுமாரர்கள் இந்த அநியாயத்தை எதிர்க்கிறார்கள். அப்போது திருஷ்டதுமன் எழுந்து கூறுகிறான், சாந்துகோ ராஜகுமார, எல்லோரும் அமைதி அடையுங்கள். जो कोई भी इस धनुष पर प्रत्यंज चढ़ाकर लक्ष्य भेद करेगा, वह चाहे ब्राह्मण हो, क्षत्रिय हो, वैश्य हो या शूद्र हो, मेरी बहन द्रौपदी उसका वरण करोगी, एक मेरा वचन है. எவன் ஒருவன் இந்த வில்லை எடுத்து அதனுடைய குறியை வீழ்த்தத்தக்கவனாக இருக்கிறானோ, அவன் பிராமணனாக இருக்கட்டும், வைசியனாக இருக்கட்டும், சத்திரியனாக இருக்கட்டும், ஏன் தாழ்த்தப்பட்டவனாகவே இருக்கட்டும், அவனை என்னுடைய சகோதரி திருமணம் கொள்வாள். இது என்னுடைய சத்தியம் என்று சபை முன்னரே சப்தம் ஓய்ந்து விடுகிறது. கர்ணனை மீண்டும் எழுப்புகிறான் துரியோதனன். கர்ணா, இனி பிரச்சனை இல்லை, சாதி பார்க்கவில்லை. தாழ்ந்த சாதியாக இருந்தாலும் கூட குறியை வீழ்த்திவிட்டால் திரௌபதி உனக்கே கிடைப்பாள், போ என்று சொல்லும்போது இல்லை என்று மறுத்து விடுகிறான். அது என் மரியாதைக்கு உகந்ததல்ல என்று அமர்ந்து விடுகிறான். அப்போதுதான் அர்ஜுனன் எழுகிறான். பார்ப்பன வேடத்திலே இருந்த அர்ஜுனன், எல்லா சாதியும் தான் அட்மிட்டட் ஆச்சு, அப்புறம் பாப்பா மட்டும் என்ன, பாப்பானு தான் கலந்துக்கலான்னு சொல்கிறாங்களே என்ன, அவன் போட்டிக்குள் நுழைந்து அந்த வில்லை எடுத்துகிறான். கன நேரத்திலே வீழ்த்துகிறான். அவன் வெற்றி அடைந்ததன் அடையாளமாக திரௌபதி அவனுக்கு சொந்தமாகிறாள். திரௌபதியோடு பஞ்ச பாண்டவர்கள் வீடு வந்து சேருகிறார்கள், வெற்றி களிப்பிலேயும் மன மகிழ்ச்சியிலேயும். குந்தி தேவி வீட்டிற்குள் இருக்க சாத்திருக்கும் கதவுக்கு வெளியிலே இருந்து, மாதே தர்வாஜா கோலோ ஏ தேக்கிய அகம் கியா லாயேகி, அதாவது தாயே கதவை திறவுங்கள், நாங்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறோம் என்று பாருங்கள் என்று கூறுகிறவர்களுக்கு வீட்டின் உள்ளே இருந்தபடியே திரௌபதி கூறுகிறாள், ஜோ லாயே ஹோ உசே பாஞ்ச் பாயோங் ஆபஸ்மே பாண்ட் லோ என்று சொல்லுகிறாள். எதை கொண்டு வந்திருக்கிறீர்களோ அதை ஐவரும் உங்களுக்குள் பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று வீட்டில் இருந்தபடியே கூறிவிடுகிறாள். அவளுக்கு கொண்டு வந்திருப்பது பொருளா உயிரா என்னவென்று தெரியாமலே இதை கூறிவிடுகிறாள். இது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி விடுகிறது. மாதே பகலே தர்வாஜா கோலோ, தாயே முதலில் கதவை திறவுங்கள். வெளியிலே வந்து பார்க்கிற குந்தைக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவள் கொண்டு வந்தது ஒரு பொருள் அல்ல, பங்கிட்டு கொள்வதற்கு ஒரு உயிர், அதுவும் ஒரு இளவரசி என்பதை பார்த்தவுடன் நான் என்ன இப்படி ஒரு தவறான தகவலை தந்துவிட்டேனே, நான் என்ன செய்வேன் இப்போது, குழப்பமாகி விடுகிறது. அப்போது கிருஷ்ணன் உள்நுழைகிறான். அத்தே, இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை, இது நம்ம தேசத்தில் உள்ள வழக்கம்தான், நீ சொன்னது சொன்னதாகவே இருக்கட்டும், திரௌபதி இந்த ஐவரையுமே மனம் புரிந்து கொள்ளட்டும். ஆனால் அதில் ஒரு நிபந்தனை, ஆண்டுக்கு ஒரு முறை ஒருவருக்கு மனைவியாக அவள் இருக்க வேண்டும். அந்த காலத்தில் வேறொருவர் அவர்களுக்குள் நுழைந்து விட்டால் அவர்கள் 12 ஆண்டு காலம் வனவாசம் போக வேண்டியது அதனுடைய நிபந்தனையாக இருக்கும் என்று அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். அர்ஜுனனுக்கு தன் சகோதரியை மனம் முடித்து கொடுத்துவிட்டு அவர்கள் யார் என்று அறிந்து கொள்ள திருஷ்டதுமன் பின்தொடர்கிறான். யாராக இருக்கும் இவர்கள், இந்த பார்ப்பன பசங்க எப்படா இதை வந்து செஞ்சானுங்க ஐயப்பாடு. அங்கே வந்து பார்க்கும்போது தெரிகிறது அவர்கள் எல்லாம் பஞ்சபாண்டவர்கள் என்றும். ஆகையினாலே அது அவனுடைய கவலை குறைகிறது. அதை விடவும் மன்னன் துருபதனுக்கு அச்சம் தவிர்கிறது. காரணம், துருபதன் அர்ஜுனனுடைய குருவான துரோணருக்கு எதிரானவர். முன்பே இதே துருபவனனை ரதத்திலே கட்டி கொண்டு வந்து துரோணருக்கு முன்னதாக நிறுத்தியவன் தான் இப்போது அவனுக்கு மருமகனாக இருக்கிறான். அந்த வகையில் பஞ்சபாண்டவர்கள் தங்களுக்கு உறவானது துரோணர் பற்றிய பயம் துருபதனுக்கு போய்விடுகிறது. அடுத்து என்ன நடந்தது என்பதை நாளை காண்போமா?